சீனியர் அக்கன்னிட்டு இங்கே வந்தாங்க. அப்போது இந்த வாழை இலை சாப்பாடு ஓகே நல்லா இருக்குது பார்க்க அப்படிலாம் சொல்லிட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் வந்து சோறு தம்பா பண்ணி இளநீ வந்து குடிச்சு அதனால் என்ன ஆச்சுன்னா நடக்க முடியாமல் வயிறு ஃபுல்லாகி நடந்துக்கிட்டு இருக்கு லிட்டில் இந்தியாவுக்கு. ஜூம் டூரில் லிட்டில் இந்தியா இதில் நான் சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட் இப்படி நடந்தும் வரல. ஓகே ஸோ ஜூம் வெயிலாக இருக்குது, அதனால தான் தொப்பி போட்டிருக்கேன். ஆக்சுவலி நான் இப்படி இந்த ஃப்ளைஓவரில் நடப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுவும் நல்லாதான் இருக்குது. இந்த இடத்த நான் எங்கேயுமே பார்ட்டாமல் இருக்கேன். அந்த ஈப்போ ட்ரிப்பில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அப்போ இந்த இடத்த நான் க்ராஸ் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். நல்லா இருக்குது கேஸ். நல்லா சாப்பிட்டுட்டு அப்போது சோம்பேறியாக இருக்கும், படுக்கணும்னு தோணும். அப்போ ஒன்று வாக் போங்க, அது சுறுசுறுப்பை கொடுக்கும். அந்த மாதிரி நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ஓகே வந்தாச்சு. இந்தியா இப்போது இன்று வருகை இன்று வர வைக்கின்றேன். கைஸ் இந்தியா நான் நிறைய வாட்டி சில சமயத்தில் வந்திருக்கேன். நல்லா இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். பினாங் பிக் ஃபீல் விட லிட்டில் இந்தியாவுக்கு சும்மா லைக் ரவுண்டாக பண்ணேன். ஆல்சோ டீ குடிக்கவும் வந்தேன். அதே மாதிரி அப்படியே ரவுண்டாக பண்ணிட்டு கேடிஎம்மிங்கடம். ஸோ அங்கே வந்து ட்ரெயின் எடுத்து பட்டோட்க்கு பலி பண்ணுறது தான் என்னோடய பிளான். ஸோ யா கடைக்கு போய் வயிறு ஏற்கனவே ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து டீ அடிக்கணும்னு தோணுச்சு. ஆனால் ஓகே இந்த டைமில் வந்து கொஞ்சம் ஹேப்பனிங்காக இருக்குது கேஸ். எனக்கு தெரிஞ்சு நான் ஈவினிங் டைம்லாம் வந்து இந்த லிட்டில் இண்டியா இப்போக்கும் நான் வந்ததில்லை. ஸோ எனக்கு அதுவும் இன்றைக்கி மண்டே ஆனால் ஹேப்பனிங்காக இருக்குது. அடுத்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஹேப்பனிங்னா ரொம்ப ஆளுங்களாம் இல்லை, இருந்தாலும் இருக்கிற மாதிரி டீ கடையில் நிறைய பேர் இருந்தாங்க. அதே மாதிரி அந்த டீ கடை பார்க்கும்போது அந்த செல்லப்பா டீ கடை இன்னும் லைக் ஊரில் இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. ஏன்னா வந்து அங்கே சேர்லாம் இல்லை உட்கார. ஸோ வந்து இந்த எல்லாம் நின்றுக்கிட்ட ஆனால் அந்த ஸ்டைல் நல்லா இருந்துச்சு கேஸ். dia boleh keluar kan. Tapi dalam itu
யா அழகா இருக்கு. ஆக்சுவலி அன்றைக்கி என்னோடய காலேஜ் மேட் அக்கா கூட அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஸோ வந்து இந்த கீச்சன்லாம் பார்க்கும்போது அந்த கீச்சன்ஸ்லாம் எப்படின்னா லைட் ஆஃப் பண்ணால் நீங்கள் எங்கே இருந்தாலும் லைட் ஆஃப் பண்ணால் அது வந்து ஷைன் ஆகும் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி. ஸோ அதுதான் கேஸ் எனக்கு வந்து வாங்கணுன்னு ஆசை. ஸோ ஒன்று நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சுன்னா இங்கே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்த சொல்ல வரேன் கேஸ். செம்ம வெயிலாக இருக்குது கைஸ் இங்கே. ஸோ இதோட நான் ட்ரெயின் எடுக்க போகலான்னு இருக்கேன். ஆனால் ட்ரெயின் இப்போ 5:45 இருக்குது. ஆக்சுவலி நான் 6:35 தான் வந்து அதுதான் லாஸ்ட் ட்ரெயின். ஸோ நான் நினச்சேன் ஓகே கொஞ்சம் லேட் ஆகி 6:35 தான். நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் முடிப்பேன் எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து நான் போன பேராகேஃப் டெம்பிளும் குணங்களாங்கும் அவ்வளோ சுற்றி பார்க்க எவ்வளோ எதுவும் இல்லை. ஆனால் இருக்குது. லைக் நான் என்ன சொல்ல வரேன்னா ரொம்ப நேரம் பிடிக்கல. அதுவே இது வீக்கெண்ட்னா கண்டிப்பாக ரொம்ப நேரம் பிடிச்சிருக்கும். ஆனால் அங்கே ரொம்ப இடமும் இல்லை சுற்றி பார்க்க. இருந்தாலும் இருந்த இடம்லாம் நல்லா இருந்துச்சு. நான் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த இடம்லாம். தரமாக அந்த நேச்சர் லவர்ஸ்க்கு அந்த பிளேஸ்லாம் பிடிக்கும். காலையில் 9 o'clock ரீச் பண்ணேன் இங்கே. இப்போ இதோட 5:15 வர இந்த மிஷினில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். அதாவது கொமைட்டை விட்டாரானா சீப்பராக உங்களுக்கு கிடைக்கும் அந்த ட்ரெயின். அதுதான் நான் எடுக்கிறேன். இடிஎஸ்னால் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போவோம் அந்த ட்ரெயின். ஸோ இதுதான் இந்த ஸ்கெடியூல் கைஸ். அடுத்து பட்டு டு இப்போ டு பட்டு, அதுக்கப்புறம் பாடாங் பஸ்ஸா இங்கே சரியாக போட்டிருக்கு. இது வந்து 3 months ஒரு வாட்டி, ஒரு வருஷத்துக்கு நம்ம மாட்டுவாங்க. எவ்ரி இயர் நம்ம மாட்டுவாங்க ஸ்கெடியூலில். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணலாம். அதுவே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க கேடிஎம்மில் இல்லை இடிஎஸ் ட்ரெயினில் நான் கேஸ். இதுதான் வெயிட்டிங் ஏரியா. இப்படி தான் வெயிட் பண்ணுவாங்க எல்லோரும். இப்படிங்களுக்குள்ள இதுதான் கேஸ் வாழ்க்கையே ஆக்சுவலி. ஸோ எல்லாம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு நாள் என்னோடய ட்ராவலிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல பார்க்குறேன். பேராகேஃப் டெம்பிள், அது வந்து சைனீஸ் டெம்பிள், அது நல்லா அந்த ஆர்ட்ஸ் எல்லாம் கூட அந்த கேஃப் இருக்குது, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு ஹைக்கிங் மெட்டீரியலும் கூட கொஞ்சோட ஹைக் பண்ணுற மாதிரி அடர்ந்து ஸ்டெப்ஸ், அந்த படி ஏறி அப்படியே மேலே அப்படியே போகிற மாதிரி. அது ஒரு குட்டி மலைன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இந்த ரெக்ரேஷனல் பார்க் வந்து நான் நினச்சேன் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஆனால் வந்து ஓகே, அந்த வாட்டர் ஃபால், அதுக்கப்புறம் அந்த போட் ரைட் தான் எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி அந்த ஐலாண்டில் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ஐலாண்டில் வந்து பெருசாக நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த ரூமா இபாடா, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இடத்துலலாம் காமிச்சாங்க. அதெல்லாம் எந்த ஒரு இடமும் இல்லை, அவ்வளோ
ஆனால் நேச்சரை ரசிக்கிற அளவுக்கு அந்த மெட்டீரியல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த போட் ரைடை கேஸ் ஐ லைட்டு அந்த போட் ரைடில் அந்த அந்த ரிவரில் அப்படியே போய்கிட்டு அந்த மலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அது உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு நான் இப்போது லிட்டில் இந்தியா தான் வந்தேன். அது அந்த கடையில் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. அவங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஆனால் வந்து உண்மையாக அந்த ஃபுட்லாம் உண்மையாக நல்லா இருந்துச்சு கேஸ். அப்புறம் அங்கேருந்து லிட்டில் இந்தியாலாம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக இங்கே வந்துட்டேன் கேட்டிங் ஈப்போவுக்கு. ஸோ அதுதான் இப்போது இந்த சிட்டி ஓகே பேரா ஸ்டேட்டில் இருக்கிற இந்த சிட்டி ஃபேமஸ். அதே மாதிரி நான் என்ன சொல்லுவேன்னா நிறைய இந்தியன்ஸ் அதே மாதிரி இந்த பேரா எடுத்துக்கிட்டாலே நிறைய இந்தியன்ஸ் டெம்பிள் இருக்குது கேஸ். காலையில் நான் அந்த விநாயகர் கோயிலுக்கு போனேன், அதுவும் நான் சொல்ல மாட்டேன். விநாயகர் கோயிலும் அவ்வளோ அந்த அரச மர விநாயகர் கோயில் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நிறைய நம்மளோட கோயில்கள், தமிழங்களோட ஸ்கூல், தமிழ் ஸ்கூல்ஸ், அதுக்கப்புறம் நிறைய இந்தியன்ஸ் இங்கே இருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டேட் இது. அதே மாதிரி நிறைய சில பேரை பார்க்கும் போதும் சரி, ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்தாலும் நல்லா பேசுவாங்க. அதே மாதிரி நல்லாயிருக்கும் இந்த ட்ராவலிங்கில், இந்த ஜேர்னியில் வந்து ஒரு சில பேரை நான் மீட் பண்ணுறது. அதே போல் இந்த நகரத்தை பற்றி சொல்லணுன்னா நிறைய பிளேசஸ் இருக்குது. ஓகே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறையா இருக்குது. அதே மாதிரி தோஸ் ஹூ ஆர் ஃப்ரம் கேல், பினேங் அவங்களுக்கு இந்த ஒரு சிட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். அதுவே எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நானும் கேட்டிருக்கேன். கேன் அக்ரி பட் அக்செப்டபிள் பிகாஸ் அக்ரி அண்ட் அக்செப்டபிள் சாரி. ஏன்னா எப்படி சொல்கிறது, இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க ஈப்போ ஃபார் ரிட்டைர்மெண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி. அது உண்மைடா கேஸ். ஏன்னா வந்து நிறைய பேர் கேலுக்கு பிணைக்கு தான் வந்து சம்பாதிக்க போவாங்க. ஈப்போவில் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து குறைவு. எனக்கு தெரியல, வேலைகள் இருக்குடா. ஆனால் வந்து இப்போ பினாங்கில் அதுக்கப்புறம் கேலெலாம் ஹை டிமாண்ட். ஸோ நிறைய சேலரிஸ் ஐ மீன் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதே மாதிரி சேலரிஸும் வந்துட்டு இங்கே இருக்கும். அதே மாதிரி ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. எல்லாமே வந்து நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, ஓகே அங்கே வந்து எக்ஸ்பென்சிவாக சேலரிலாம் வந்து ஹையாக இருக்கும், ஆனால் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சீப்பராக இருக்கும். நிறையா இப்போ அந்த இடத்துக்குலாம் நான் போனேன், 3 ringgits டிக்கெட், 3 ringgits கைஸ். அதே மாதிரி சீப்பு. அப்புறம் வந்து இங்கே சேலரிஸும் வந்து எனக்கு கேட்டால் ரொம்ப குறைவாடாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேலன்ஸாடாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன் கைஸ். ஸோ இருந்தாலும் அதுவே இந்த பிளேஸ்லாம் வந்து பினாங்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பயங்கரமாக எக்ஸ்பென்சிவாக இருக்கும் டிக்கெட்ஸ்லாம். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போது ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ரிட்டைர்மெண்ட்கான ஒரு பிளேஸ்னு சொல்கிறாங்க, அதுவும் உண்மைதான். ஆனால் இங்கே வேலை செய்யணுன்னு இப்போக்கு வந்தீங்கன்னா, ஆனால் சில பேர் வந்து சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க. ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொல்ல வேண்டாம், நிம்மதி தேடுறவன் இப்போக்கு வரலாம். ஐ மீன் நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணேன், இப்போ என்னோடய கசின்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கேலுக்காரங்க. ஆனால் வந்து அவங்களே எப்படா கேலை விட்டு போகணும். ஏன்னா வந்து இந்த என்னது ஜாம் பினாங்க அப்படி தான் ஜாம். நான் காமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்ப்பேன், ஜாம் ரிச் ஜாம் ஆட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் கேஸ் சொல்ல வரேன். ஸோ நான் எந்த ஒரு ஸ்டேட்டை நான் குறை சொல்ல கேஸ், எல்லாத்துலேயும் சிம்பிள் கேஸ். நமக்கு தோணுதுன்னா இந்த இடம் நிம்மதி, இந்த இடம் தான் நிம்மதி. ஓகே எங்கே போனாலும் அதாவது நம்மக்கிட்ட தான் இருக்குது கேஸ் எல்லாமே. ஸோ நம்ம எது நினைக்கிறோமோ அதுதான். நம்ம வந்து இப்படி தான் நினச்சோன்னா இப்படி தான். அதுவே ஓகே இந்த இடம் நமக்கு நிம்மதி கொடுக்கும்னு நினச்சா அந்த இடம் நிம்மதி தான் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் நீங்கள் போங்க, பிடிச்ச மாதிரி தப்பு தான் பண்ணக்கூடாது. மற்றபடி உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு ஹாப்பியாக போங்க கைஸ். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். இது 8 years ட்ரெயின், அதாவது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் நார்மல் கம்யூட்டர் ட்ரெயினோட. ஆனால் இது ஸ்பீடாக போயிடலாம். அது வந்து ஓகே சீப்பரான கம்யூட்டர் ட்ரெயின், சீப்பரான ட்ரெயின். ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும். இப்போ வந்து பட்டு டு இப்போ டு பட்டு சரியாக 2 hours போய் சேரும்.
ஓகே, ட்ரெயின் டு பட்டூர் எடுக்க போகிறேன். ஜேர்னி இதோட முடியுது. ஸோ நல்லா இருந்துச்சு இந்த ஜேர்னி. ஸோ அடுத்த வீடியோவில் நான் மறுபடியும் சீக்கிரம் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் டேக் கேர் கைஸ், ஹேவ் அ குட் டே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை